எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சத்தான சாமை பொங்கல் தான் செய்ய போகிறோம். இது சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மணமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கலாம். சாமை அரிசி இந்த அளவுக்கு நல்ல பொடிசாக தான் இருக்கும். இதை நல்லா ஊற வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். 1 கப் அளவு சாமை அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5-6 முறையாவது நீங்கள் கழுவி எடுத்துருக்கணும். இப்போ நல்ல தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லனா நம்ம விசில் வச்சோன்னா டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். 1/2 கப் அளவுக்கு நம்மளுக்கு பருப்பையும் சேர்த்து இருக்குது, அதனால் 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சாம்பார் செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் சில்லு, அப்புறம் பச்சை மிளகா, புளி, இஞ்சி, உப்பு, பொரிகடலை, 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்து தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், வேணும்னா வெங்காயோட ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு இங்கே தாளித்து இறக்கிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொங்கலை திறந்து பார்த்தா நல்ல மணமாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக நெய் ஊற்றி செய்யுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்காக பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன். மிளகு கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு இஞ்சியுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு பச்சை மிளகா, 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவில் உள்ளே இருக்கிற விதையை நீக்கி இருக்கிறேன். அடுத்ததாக எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற தண்டிக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ பொங்கல் நல்ல மனமும் சுவையாகவும் இருக்கும். இப்போ அப்படியே நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொங்கல் கூட சேர்த்துடலாம். இப்போ அப்படியே நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டான சாமை பொங்கல் நம்மளுக்கு ரெடி. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பச்சரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்படி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சாமையில் நிறைய ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி பொங்கலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய்.